நம்ம கிரிக்கெட் விளையாடுற பால் எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரியான பிளாஸ்டிக் பால் வந்து செய்கிறதுக்கு, அதாவது மேனுஃபேக்சரிங்கோடைய ரேட்டே பார்த்திங்கன்னா ₹1 தான் இருக்கும். பட் அதனுடைய அந்த விற்கக்கூடிய விலை அப்படின்றது ₹10 இருக்கும். ஆனால் அது நியாயமான ஒரு விலையாக தான் இருக்கும். எதனால் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேனுஃபேக்சரிங்கில் ஆரம்பித்து எண்ட் யூசர்ஸ் வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் வந்து அந்த ப்ராசஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மேனுஃபேக்சரிங் அப்படின்னு வரும்போது, இப்போ நான் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த பிளாஸ்டிக் பாலை வந்து நான் மேனுஃபேக்சர் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு தேவையான செலவு வந்து ₹1 தான் இருக்கும். அதாவது அந்த பிளாஸ்டிக் பாலை செய்கிறதுக்கு எனக்கு வந்து ஏற்படக்கூடிய அந்த செலவு ₹1 இருக்கும். அதே சமயம் இதை வந்து அதுக்கு அடுத்தபடியாக எங்கே போகும் அப்படின்னா, நான் அந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து நான் விற்கக்கூடிய இடம் ஹோல்சேலாக இருக்கும். அதுதான் பல்கை வந்து பிரேக் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் 400 பிளாஸ்டிக் பால் வந்து நான் தயாரிக்கிறேன் அப்படின்னா, 4 ஹோல்சேலுக்கு வந்து என்னால் வந்து கொடுக்க முடியும். 100 பாலாக வந்து நான் ஹோல்சேலுக்கு வந்து விற்றுருவேன். அப்போது நான் ₹1 நான் செய்யக்கூடிய இந்த பாலை நான் லாபம் வச்சு எவ்வளோ அப்படின்னு விற்பேன்னா, ₹2 லாபம் வச்சு ₹3 நான் விற்கிறேன் அப்படின்னு வைங்க. எல்லாமே எடுத்துக்காட்டுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்படி நான் விற்கும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நான் ₹400 செலவு பண்ணியிருக்கேன். ஒரு பாலை வந்து நான் மேனுஃபேக்சர் பண்ணேன். இப்போ அந்த பாலை நான் 4 ஹோல்சேலுக்கு வந்து நான் விற்றுட்டேன் 100 பாலாக. அப்படின்றப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அப்படின்றது ₹800. ஏன்னா 400 × ₹3 நான் விற்கிறேன் ஒரு பாலை. அப்படின்ற போது அது ₹1200 எனக்கு வந்து கிடைக்கும். அதில் ₹400 என்னுடைய முதல் அப்படின்றனால, அதை தவிர எனக்கு இருக்கக்கூடிய அந்த ரிமைனிங் அமௌண்ட் வந்து என்னுடைய லாபம். அப்போ ₹800 என்னுடைய அமௌண்ட்டாக இருக்கும். இதே சமயத்தில் அந்த ஹோல்சேல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரீட்டெய்லர்ஸுக்கு வந்து கொடுப்பாங்க. ரீட்டெய்லர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம நார்மலாக போய் ஒரு கடையில் ஒரு ஷாப்பில் போய் வாங்குகிறோம் பாருங்கள், நார்மலாக இந்த பால் வாங்கியிருப்போம் பாருங்கள், அந்த மாதிரியான கடைகள் வந்து ரீட்டெய்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரீட்டெய்லர் இண்டஸ்ட்ரி, அதாவது அந்த ரீட்டெய்லர் காரங்க வந்து வாங்கிட்டு போகும்போது எப்படி வாங்குவாங்க அப்படின்னா, இவங்க விற்கக்கூடிய விலை ₹6 அப்படின்னு விற்பாங்க. அதாவது எங்கிட்ட இருந்து அவங்க ₹3 ஹோல்சேல் வாங்கியிருக்கிறாங்க. அந்த ஹோல்சேல் ரீட்டெயிலுக்கு விற்கும்போது ஒரு பாலோடைய ரேட் ₹6 அப்படின்னு சொல்லி விற்பாங்க. உங்களுக்கு இங்கே ஒரு டவுட் வரலாம், என்னடா மேனுஃபேக்சர் பண்ண நானே ₹2 தான் லாபம் வச்சு விற்கிறேன், பட் என்னட்ட இருந்து வாங்கின அந்த ஹோல்சேல் ஏன் ₹3 லாபம் போட்டு விற்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு ஜாஸ்தி. எதனால் அப்படின்னா, இப்போ நான் இருக்கேன், 400 பால் நான் பண்ணுறேன்னா, எனக்கு 4 ஹோல்சேல் இருக்கிறாங்க. அந்த 4 ஹோல்சேலுக்கு மட்டும் நான் 400 பால் கொடுத்துட்டா போதும். அப்போ எனக்கு ரிஸ்க்கு கம்மி. பட் அதே சமயம் நான் ஒருத்தன் தான் இங்கே இருக்கிறேன். ஆனால் ஹோல்சேல் அப்படின்னும் போது அந்த 4 ஹோல்சேல் இருக்குது. அந்த 4 ஹோல்சேலில் யார்கிட்ட வேணாலும் அந்த ரீட்டெயிலர்ஸ் வாங்கலாம். அப்போ அங்கே வந்துட்டு இவங்களுடைய லாபம் வந்து குறையும். எதனாலனா, நான் பல்காக ஒரே நாளில் 400 விற்று ₹800 நான் சம்பாதிச்சிட்டேன். பட் அவங்களால ஒரே நாளில் அந்த 100 பால், ஒவ்வொரு ஹோல்சேலும் ஒவ்வொரு 100 பால் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அவங்களால விற்றுற முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி லாபத்தை வந்து கொஞ்சம் கூட்டி விற்பாங்க. இப்படி விற்கும்போது ₹6 அப்படின்னு சொல்லி ரீட்டெயிலர்ஸ் விற்பாங்க. அதே ரீட்டெயிலர்ஸ் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. ஒவ்வொருத்தையும் 4 பேர் வாங்குறாங்கன்னு வைங்க. ஒரு ஹோல்சேல்கிட்ட 100 பால் இருக்குன்னா 4 ரீட்டெயிலர்ஸ் வந்து 25 பாலாக வாங்கிட்டு போயிடுவாங்க ₹6 போட்டு. இதே மாதிரி வந்து நடக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ₹4 லாபம் வச்சு நம்மகிட்ட எண்டு யூசர்ஸ், அதாவது நம்மகிட்ட வந்து ₹10 விற்பாங்க. இப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு டவுட் வரும், என்னடா அவன் மேனுஃபேக்சர் செஞ்சவன் ₹2 லாபம் போட்டு விற்கிறான், ஆனால் அதை வாங்கிட்டு போன ஹோல்சேல்காரன் ₹3 லாபம் போட்டு விற்கிறான், அது கூட ரிஸ்க் அப்படின்னு ஒத்துக்கலாம். வாங்கிட்டு வந்து அந்த ரீட்டெய்லர் ₹4 எப்படி லாபம் போட்டு விற்கிறான் அப்படின்னா, அவனுக்கு அதை விட ரிஸ்க் ஜாஸ்தி. அவன் ஹோல்சேல்லேருந்து 25 பால் கொண்டு வந்துட்டான் அப்படின்னா, இப்போ ஹோல்சேல்காரங்களுக்கு 4 பேர் இருக்கிறாங்க, 100 பால் இருக்குன்னா 4 பேருக்கு 25 பால் பிரித்து கொடுத்துருவாங்க. பட் அந்த ரீட்டெய்லர்ஸ் வந்து எண்டு யூசர்ஸை விற்றாகணும். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரே ஏரியாவில் 2-3 கடைகள் இருக்கும். 2-3 கடைகள்லையுமே இதே பால் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த பாலை வந்து நம்ம எந்த கடைகளில் வேணாலும் வாங்குவோம். ஸோ அவங்களுக்கு ரிஸ்க்கு ஜாஸ்தி ஒன்று. ரெண்டாவது, அவங்க நிறைய நாள் அந்த பால் வந்து வச்சுருப்பாங்க அவங்களுடைய கடைகள்லேயே. அவங்களுடைய நேரத்தை செலவு பண்ணுறாங்க, அவங்களுடைய எலக்ட்ரிசிட்டி, அந்த கரண்ட் செலவு பண்ணுறாங்க. அதில் ஆரம்பித்து நிறைய வந்து அவங்க என்னென்ன வந்து எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குதோ அந்த அத்தனையுமே வந்து சேர்த்து தான் இந்த லாபத்தில் வந்து இன்க்ளூட் பண்ணி ஒரு ₹4 எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து இந்த மேனுஃபேக்சரிங்கில் இருந்து இந்த எண்டு யூசர் வரும்போது அந்த ₹1 ப்ராடக்ட்
ப்ராடக்ட் அப்படின்றது 10 ரூபாயாக மாறுது. இது எல்லா இடத்துலையும் தானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லா விதமான ப்ராடக்ட்லேயும் இதே மாதிரியான ப்ராசஸ் தான் நடக்குது. எக்ஸப்ட் இந்த இது அக்ரிகல்ச்சர் தவிர, அக்ரிகல்ச்சரில் இந்த மாதிரி வராது, அது வேறு மாதிரி வரும். ஸோ மற்றபடி இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங், அதுக்கப்புறமா ஹோல்சேல், அதுக்கப்புறமா ரீட்டைல், அதுக்கப்புறமா எண்ட் யூசர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராசஸில் போயிட்டுருக்கு. நடுவில் சப்ளையர் அப்படின்றவங்களும் அப்பப்போ வந்து போகிறது உண்டு. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுடைய லாபம் அவங்களுடைய செலவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டும்போது அந்த ரேட் 1 ரூபா பால் அப்படின்றது 10 ரூபா மாறுது. 10 ரூபா ட்ரெஸ் 100 ரூபா அப்படின்னு மாறுது. 100 ரூபா ஐட்டம்ஸ் 1000 ரூபா அப்படின்னு மாறுது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அதனால தான் நம்ம நேரடியாக போய் ஹோல்சேலில் வாங்கும்போது நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அந்த 10 ரூபா பால் 6 ரூபாய்க்கே நமக்கு கிடைக்கும். அப்படின்னா காரணம் நடுவில் இந்த ரீட்டைலை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு டேரெக்டாக நம்ம ஹோல்சேலுக்கு போகிறோம் அப்படின்றனால. அதையும் தவிர்த்து இன்னும் நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கே போனோம்னா இன்னும் நமக்கு ரொம்ப அந்த 3 ரூபாய்க்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வந்து இந்த சாக்லேட்ஸ் பண்ணுற இடங்கள், இந்த கேக் தயாரிக்கிற இடம், இந்த மாதிரியான இடங்களில் போய் நீங்கள் ஏதாவது வாங்கும்போது ரொம்ப வந்து விலை மலிவாக வந்து கிடைக்கும். காரணம் இதுதான். இதே தான் வந்து எல்லா இடத்துலையும் நடக்குது. இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் பிஸ்னஸில் வந்து ஒரு ப்ராசஸோடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் வீடியோஸ் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ.